அதுவரையிலும் பள்ளிவாசலுடைய நிலை என்ன? பள்ளிவாசலுடைய நிலை என்னங்க? 40 வயது, 50 வயது, 60 வயது, 80 வயது, இப்படி வயதுக்கு மேற்பட்டவர்கள் எபோவ் 60 அவங்க பள்ளிவாசல இருப்பான். ஆனால் ஆஃப்டர் 92 அப்புறம் பள்ளிவாசலுடைய நிலை எப்படி தலைகீழாக மாறியது? அல்லாஹ் மாற்றி காமித்தான். இளைஞர்கள் மூலியமாக இளைஞர்களை இஸ்லாத்தின் பால் ஈர்க்க வைத்தான். தன் செயல்பாடுகளை கொண்டு வரக்கூடிய இளைஞர்களாக உருவாக்கினான். விளைவென்ன? 1992 டிசம்பர் 6 நீ செய்த ஒரு அக்கிரமம், நீ செய்த ஒரு அநியாயம். ஆனால் அல்லாஹ் கடந்த 19 ஆண்டுகளாக டிசம்பர் 6 வந்து விட்டாலே எப்படியெல்லாம் ஏமாற்றினார்களோ, பஜனை செய்வோம் என்று சொல்லி அங்கே போய் உடைத்தெறிந்தார்களே, அன்றைக்கு ஒரு நாள் நீ ஏமாற்றி விட்டாய். ஆனால் 19 ஆண்டுகளாக இந்த அரசாங்கத்தினுடைய நிலை என்ன? ஏதாவது செய்ய முடிகிறதா? அந்த டிசம்பர் 6 வந்து விட்டாலே லட்சக்கணக்கான போலீஸ்கள், லட்சக்கணக்கான வீரர்கள், அத்தனை பேரையும் பாதுகாப்பு போடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் ஒரு பயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே. நம்ம எதுவும் செய்யல. நீ கேட்டிய அந்த டிசம்பர் 4 கேட்டிய துவா, அந்த துவாவை இப்படி கபூல் செய்ய, எப்படி கபூல் செய்தா? அந்த பள்ளிவாசலை காப்பாற்றி கபூல் செய்யல. அல்லாஹ் அந்த அந்த பயம் என்றார்களே, அந்த உள்ளத்தை பிடித்து இழுக்கக்கூடிய பயம் இருக்கிறது, அந்த பயத்தை தூக்கி போட்டதனுடைய விளைவு இந்த 19 ஆண்டுகளாக நெருப்பை கட்டிக்கொண்டு இந்த அரசாங்கம், ஒவ்வொரு அரசாங்கமும் நடக்கிறத. அப்ப இதுலையும் அந்த துஆவை அல்லாஹ் உங்களுக்கு படிப்படியாகத்தான் மாற்றி காமித்தான். அது மாத்திரமல்ல, 6.5 ஆண்டு காலங்கள் அவர்களிடமே ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது. 6.5 ஆண்டு காலம் அவர்களிடமே ஆட்சி அல்லாஹ் ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு சொல்றான் அல்லாஹ், கட்ட முடிந்ததா? எது தடுத்தது அவர்களை? ஆட்சி அதிகாரம் அவர்களிடம், ராணுவம் அவர்களிடம், அத்தனையும் அவர்களிடம். நம்மிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ். அந்த நம்புதல் மட்டும்தான், அந்த ஈமானிய வலு மட்டும்தான் நம்மிடம் இருந்தது. அல்லாஹ் அங்கே ஆட்சி காமித்தானே, அசைத்து காமித்தானே, முடிந்தது அவர்களால். அப்படி உண்மையாக இருந்தால் அவர்கள் கட்டியிருக்க வேண்டாமா? இதுல நம்ம என்ன பெற்றுக்கிறோம்? அல்லாஹ் நீதி அளிப்பான். அந்த நீதி தெளிவா இருக்கும், தீர்மானமா இருக்கும். இந்த உலகத்தினுடைய நீதிமன்றங்கள் அல்ல நமக்கு நீதி சொல்லக்கூடியவை. இந்த உலகத்தினுடைய நீதிபதிகள் அல்ல நம்முடைய நீதிபதிகள். இறைவன் ரப்பு, நம்முடைய அல்லாஹ், அவன் தான் நம்முடைய நீதிபதி, நம்முடைய அதிபதி. அவன் கண்காணிப்பவன், நமக்கு அருள் செய்யக்கூடியவன், நீதியை வழங்கக்கூடியவன் என்ற நம்பிக்கை நம் மத்தியில் இருந்தாக வேண்டும். இப்போதும் அதான் இருக்கு. இப்போ என்ன இருக்கணும்? நாளைக்கு நீதி வந்துவிடும், பள்ளிவாசலிடம் நமக்கே வந்துவிடும் என்றெல்லாம் நாம் நினைத்தால், கண்டிப்பாக சொல்கிறேன், அல்லாஹ் போதுமானவன். அப்படி வந்தாலும் கூட இந்த தீர்ப்பு அப்பீலுக்கு செல்லுமா? அப்படி வந்தாலும் கூட, முஸ்லிம்களுக்கு தான் இடம் சொல்றோம் என்று வந்தாலும் கூட, தீர்ப்பு 62 ஆண்டுகள் 1949 போடப்பட்ட வழக்கு, 62 ஆண்டுகள் நடந்த இந்த வழக்கு இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றுவார். நீதி கிடைச்சு நினைக்கிறீங்களா? நீதியை தந்துருவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களை கண் துடைப்பு, ஒரு நாடகம், உங்களை ஏமாற்றுவதற்கு திட்டமிட்ட ஒரு சதி. அந்த சதியை இவர்கள் நடத்தி காட்டுவார்கள். எப்படி நடத்துவாங்க? இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இப்படி வந்தால் அப்படி. என்னப்பா, இடத்தினுடைய ஆதார பிரகாரம் இடம் முஸ்லிம்களுக்கு சொந்தம், உணர்வுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது இது பெரும்பான்மை மக்களாகி அவர்களுக்கு சொந்தம். ஆக ரெண்டுக்கு இடையில ரெண்டையும் சேர்த்து மத்திய அரசு எடுத்துக்கோ. நீ ஒரு பக்கம் பள்ளிவாசலை கட்டு, ஒரு பக்கம் கோவிலை கட்டு, ரெண்டையும் மத்திய அரசு கட்டு. எப்படி காசியிலும் மதுராவிலும் இருக்கிறதோ
அப்படி இதையும் மாற்றி விடுவோம் என்று துடிப்பார்களே தவிர, அப்படி ஒரு தீர்ப்பை தந்து விடுவார்களே தவிர, அல்லது ஒரு பக்கம் சாதகமாக ஒரு தீர்ப்பு போனால், ஒருவேளை உண்மையிலேயே நியாயம் உள்ள படைத்த அல்லாஹ்வுக்கு இறைவனுக்கு பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய நீதிபதி இருந்து, அந்த நீதிபதி இந்த இடம் ஆதாரம் பிரகாரம் தான் சொல்ல வேண்டும், என்னென்ன சாட்சியம் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் சொல்ல வேண்டும், 450 ஆண்டு காலங்கள் இருந்ததற்கான சாட்சியம் இருக்கிறது, உடைக்கப்பட்டதற்கான சாட்சியம் இருக்கிறது, அது பள்ளிவாசலாகத்தான் செயல்பட்டது என்பதற்கான சாட்சியம் இருக்கிறது. இந்த சாட்சியத்தின் அடிப்படையிலே அது பள்ளிவாசல் தான் என்று தீர்ப்பளித்து விட்டால், பிரதமர் சொல்லிட்டாரு, மீண்டும் நீங்கள் அப்பீலுக்கு செல்லலாம். அப்படி ஒன்று வந்துவிடக்கூடாது, அப்படி ஒன்று நிகழ்ந்துவிடக் கூடாது. அப்படி நிகழ்ந்தால் நீங்கள் மீண்டும் அப்பீலுக்கு செல்லலாம். ஆக அலகாபாத் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு டெல்லி நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றப்படும். 62 ஆண்டுகள் பொறுத்திருந்தீர்களே பொறுமையாளர்களே, பொறுமையாளர்கள் இல்லையா நீங்க? அப்படிப்பட்ட பொறுமையாளர்கள் இன்னும் ஒரு 150 ஆண்டுகள் பொறுத்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கொள்ளு பேசிக்கு பேசி வந்து அப்போ இது சபமா ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாற்றப்படும். உண்மை உண்மை. அப்ப நீதியை எங்கே பெறுவது, எப்படி பெறுவது, யாரிடம் பெறுவது? அது நீதி செலுத்தக்கூடியவன் ஒருவன் தான் இருக்கிறான், அவனிடம்தான் நீதியை பெற முடியும். அவன் துடிக்கின்ற நீதி இருக்கிறத, அதுல ஒரு பெயர் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, அவன் தப்பிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நீதியாளரிடம் ஒப்படைங்க, ஒப்படைப்போம், அதன் மூலியமாக வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பக்ராவிலே 114வது அத்தியாயத்திலே வசனத்திலே சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ்வின் பள்ளிகளில் அவனது பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முற்படுபவனை விட பெரு அநீதி இழைத்தவன் யார்? என்ன கேள்வி கேட்கிறான்? அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை தடுத்து பாழாக்க முற்படுவனை விட அநீதியாளன் யார் இருக்கிறார் என்று கேட்கிறான். இதை விட அநீதி இருக்கா? இந்த உலகத்துல வேற ஏதாவது அநீதி இருக்க முடியுமா? நம் கண் முன்னாடியே உடை தெரியப்பட்ட அநீதி, நம் கண் முன்னாடியே அந்த சிலைகள் வைக்கப்பட்ட அநீதி, நம் கண் முன்னாடியே அபகரிப்பு நடந்த அநீதி, இதை விட இருக்க முடியுமா? அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, பயந்து கொண்டே தவிர. அல்லாஹ் சொல்றான், இந்த பள்ளிவாசல்கள்ல இனிமே எப்படி நுழையணுமா? பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழையும் உரிமை அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு பெரிய தப்ப நம்ம செஞ்சிருக்கோம்னு யோசனை செஞ்சு பாருங்க. பயந்துகிட்ட உள்ள நுழையிறோம்னு ஆயுதத்தோட உள்ள நுழைய வச்சுட்டோமே, நம்ம கண்ணு முன்னாடியே உடை தெரிய வச்சுட்டோமே. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவுதான், மறுமையிலும் கடுமையான வேதனை உண்டு. ஆக கவலையே படாதீங்க, இதான் ஆறுது, இதான் மருந்து. இந்த மருந்தை சொல்றான், பண்ணிட்டீங்கடா தொலைஞ்சு போச்சுடா, ஆனா இந்த உலகத்திலே அவங்களை இழிவுபடுத்துவேன், மறுமையில விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, மூமின்களே முஸ்லிம்களே நீங்க கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு மருந்து அல்ல. அபாபீல்களாக நம்ம மாறி இருந்தோம்னா அதனுடைய விளைவு வேற, தரஜா வேற. அபாபீல்களாக நம்ம ஏந்தி போயிருந்தோம்னா அது வேற. நான் அல்லாஹ் இங்க சொல்றான், பண்ணல கவலைப்படாத, அவங்களுக்கு இழிவு இருக்கு, வேதனை இருக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 96ல 9-10 வசனங்கள், தொழும் அடியாரை தடுப்பவனை பார்க்கவில்லையா? தொழுகின்ற அடியாரத்தையா தடுக்கிறான், அவனைத்தானே இல்லாமல் ஆக்க நினைக்கிறான், பார்க்கலையா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னுடைய நீதியை பற்றி சொல்கிறான் பாருங்க. அல் அஹ்ராப்ல 87வது வசனத்துல சொல்கிறான், அல்லாஹ் நமக்கடையிலே தீர்ப்பளிக்கும் வரையிலே
பொறுமையாக இருங்கள். நமக்கிடையில தீர்ப்பளிக்கின்ற வரையிலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் இல்ல, இந்த நீதிபதி அல்ல, இங்க உள்ள மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அல்ல. அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்ற நாள் வரையிலும் பொறுமையாக இருங்கள். தீர்ப்பளிப்போரில் அவனே சிறந்தவன். 7:89 நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறோம். எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் இடையிலே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக. அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு நியாயமான தீர்ப்பத்தான், நீயே தீர்ப்பளிப்போரில் சிறந்தவன். சூரத்துல் யூனுஸ்ல 109வது வசனம், அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை பொறுமையாக இருப்பீராக, அவன் தீர்ப்பளிப்போரில் மிகவும் சிறந்தவன். சூரத்துல் ஹூதுல 45வது வசனம், நீயே தீர்ப்பு வழங்குவோரில் மேலானவன். சூரத்துல் யூனுஸ்ல 80வது வசனம், அவனே சிறந்த தீர்ப்பளிப்பவன். சூரத்து சபாவுல 26வது வசனம், நம்மை நமது இறைவன் ஒன்று திரட்டுவான், பின்னர் நமக்கிடையிலே நேர்மையான தீர்ப்பை வழங்குவான், அவனே தீர்ப்பளிப்பவன், அறிந்தவன் என்று கூறுவீராக. அதே போல அத்தீன்ல 8வது வசனம், தீர்ப்பளிப்போரில் அல்லாஹ் மேலான தீர்ப்பளிப்பவன் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். கடைசியாக முத்தாய்ப்பாக ஒரு வசனத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஆல இம்ரான்ல 26வது வசனம், அல்லாஹ்வே, அல்லாஹ்வே ஆட்சியின் அதிபதியே, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய். அல்லாஹ்வே என் அதிபதியே, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய். மேலும் நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறிக்கிறாய். மேலும் நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். இன்னும் நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். நன்மையாவும் உன் கைவசமே உள்ளன. நிச்சயமாக நீ யாபத்தின் மீது பேராற்றல் உடையவன் என்ற துஆவை முன்வைங்க. இந்த ஆட்சி அதிகாரங்களை, இந்த ஆட்சி அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை இல்லாமலாக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அந்த ரப்பு. அந்த ரப்பு கண்ணியப்படுத்தக்கூடியவன் அவன், இழிவுபடுத்தக்கூடியவன் அவன். அல்லாஹ்விடம் கேளுங்க, யா அல்லாஹ் எங்களை நாசப்படுத்திய இவர்களை நீ பார்த்துக்க. யா அல்லாஹ் இந்த ஆட்சியில் இருப்பதனாலேயே, இந்த ஆட்சி என்பது மிக தெளிவாக சொல்லுகிறோம், 1992 எந்த ஆட்சி இருந்ததோ அந்த ஆட்சி தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியில் இருப்பவருடைய ஆட்சியை பறிக்கக்கூடியவன் யாரு? நீ. ஆட்சியை கொடுக்கிறவன் யாரு?